பட்சித்த வருஷத்தின் விளைவை நான் திரும்ப அளிப்பேன் என கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். கடந்த வருஷத்துல நம்முடைய சமாதானத்தையா இருக்கட்டும், நம்முடைய சந்தோஷங்களையா இருக்கட்டும், நம்முடைய நிம்மதியா இருக்கட்டும், நம்மளுடைய ஆசீர்வாதங்களையா இருக்கட்டும், எவைகளெல்லாம் நம்மிடத்திலிருந்து பட்சிக்கப்பட்டதோ, பிடுங்கப்பட்டதோ, எடுத்துக்கொள்ளப்பட்டதோ, அதையெல்லாம் கர்த்தர் 2026 திரும்ப அளிப்பேன் என கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். திரும்ப எனக்கு அந்த சந்தோஷம் வேணும் சிஸ்டர், திரும்ப எனக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும், திரும்ப என் வீட்டுல கெட்டு போன அந்த சமாதானம் வேணும், திரும்ப என் வீட்டுல அந்த சந்தோஷத்தின் களிப்புள்ள அந்த அந்த சத்தத்தை என் காதுகள் கேட்கணும். இன்னைக்கு சத்ருவானவன் என்ன பண்ணிட்டானா, சமாதானத்தை கெடுக்கவே என்ன பண்றான், ஒரு தனி பிளான் அவன் ஒன்று போட்டுட்டு இருக்கான். சமாதானத்தை வீட்டுல கெடுத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண மாட்டோம், எதுவுமே செய்ய மாட்டோம். சிந்தையில சமாதானம் இல்லைன்னா எந்த வேலையுமே ஓடாது. அப்ப அவனுடைய டார்கெட் என்னன்னா, உங்ககிட்ட இருந்து எது உங்களுக்கு பிரதானமா இருக்கிறதோ, எது நீங்க முக்கியத்துவம் கொடுக்கிறீர்களோ அதை பட்சிக்க சத்துரு தேடிக்கொண்டே இருப்பான். அது உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையா இருக்கலாம், அல்லது ஜெப வாழ்க்கையா இருக்கலாம், இல்ல கர்த்தருக்குள்ள வளருகிற அந்த வளர்ச்சியா இருக்கலாம். ஏதோ ஒண்ணு சத்துரு என்ன பண்ணிட்டே இருக்கும், ட்ரிகர் பண்ணிட்டே இருக்கும். அதை என்ன பண்ணுவான், முதல்ல உங்ககிட்ட இருந்து எடுக்க பாப்பான். ஆமா, உங்ககிட்ட இருந்து அதை பறிக்க பாப்பான். இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்கிட்ட இருந்து பட்சித்த வருஷங்களுக்கு ஈடா நான் அதை திரும்ப உனக்கு தருவேன் என கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா.